வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX Crude Oil மார்க்கெட் 3 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் ட்ரெண்ட் சேனல்ஸ்லாம் எப்படி வரையலாம், அது இன்றைக்கி ட்ரேடிங்க்கு டெய்லி ட்ரேடிங்க்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் நம்ம நேற்று ஒரு சில ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைஞ்சிருந்தோம். அது எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி என்னென்ன மாதிரி ட்ரெண்ட் சேனல்ஸ் வரையலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். நேற்று முதல்ல நம்ம வரைந்த ட்ரெண்ட் சேனல் இது தான். கொஞ்சம் லாங் டேர்ம் ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருந்தோம். வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்க்குறவங்க எப்படி இந்த ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சது அப்படின்றத நம்ம யூடியூப் சேனலுக்கு பழைய வீடியோவை வச்சு பாருங்கள். ஏன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாயிரும். இந்த ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனது இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே மேலே கிட்டத்தட்ட இது பக்கமாக வந்தோன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஓரளவு சரிவை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை தவிர இந்த நம்மளுடைய இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இந்த சப்போர்ட் லைன் பக்கமாக வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் பெரிய லெவலில் உதவியாக இல்லாட்டியும் ஓரளவு ட்ரெண்டை கண்டுபிடிக்க உதவியாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம வர இந்த அடுத்த ட்ரெண்ட் சேனலில் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம வர இந்த அடுத்த ட்ரெண்ட் சேனல் இதோடைய அப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுவும் எந்த அளவுக்கும் நமக்கு உதவியாக இல்லை. ஸோ நார்மலாக நம்ம எப்போவுமே 3 ட்ரெண்ட் சேனல் வரைவோம். இது நம்ம வரைந்த 4வது ட்ரெண்ட் சேனல். இந்த ட்ரெண்ட் சேனல் பார்த்திங்கன்னா ஓரளவு கிளியராக நமக்கு இருந்திருக்கு. ஏன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆனது இங்கே பல இடத்துல இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம ஹரிசாண்டல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்திருக்கு. மேலே போகிறப்ப கரெக்டாக நம்ம வரைந்த இந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே உள்ள முயற்சி செஞ்சு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நேற்று வரை இந்த 3 ட்ரெண்ட் சேனலில் ஒரு லைனில் எப்படி நம்ம பிடிச்சிருக்கோன்றதை பற்றி பார்த்துருப்பீங்க. இது கரெக்டாக அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, அதை மேட்ச் ஆகி போகுது. இந்த சேனலோட கண்டினியூஷனில் என்ன அப்படின்றத நீங்கள் பின்னாடி போய் இதே ட்ரெண்ட் சேனல் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப எப்படி வரைஞ்சோன்றதை வச்சு பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம என்னென்ன மாதிரி ட்ரெண்ட் சேனல்ஸ் வரையலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம கடைசியாக வரைந்த ட்ரெண்ட் சேனலை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இன்றைக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வரைஞ்ச பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கிற ட்ரெண்ட் சேனல். இந்த ட்ரெண்ட் சேனலை தாராளமாக இன்றைக்கும் மார்க்கெட்டில் அப்படியே வரைந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ப்ரைஸ் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இது இன்றைக்கி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு மார்க்கெட் வந்து கரெக்ஷன் காரணமாக ப்ரைஸ் கீழே வந்தாலும் இந்த வயலட் லைன் சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு கீழே இருக்க பாட்டம் சப்போர்ட்டு அந்த ப்ளூ லைன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் நம்ம கண்டிப்பாக இன்றைக்கும் உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அந்த ட்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக 3 ட்ரெண்ட் சேனல் வரையலாம். அது என்னென்ன மாதிரிலாம் நம்ம வரைகிறோம், அது என்ன நோக்கத்தில் வரைகிறோம், எப்படி உதவியாக இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வரைகிற ட்ரெண்ட் சேனல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லோவிலேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது 26ஆம் தேதி ப்ரைஸ் ஓரளவு கீழே வர மாதிரி வந்துட்டு 2 இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல தான் டீவியேஷன் ஆரம்பிச்சிருக்கு. ட்ரெண்டோட டீவியேஷன் இங்கேருந்து தான் ஸ்ட்ராங்காக பிக்கப் ஆகி மூவ் ஆகிருக்கு. இந்த லோவை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 லோவை கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஒரு கண்ணுக்கே தெரியாமல் இந்த ஒரு மிட் ட்ரெண்ட் லைன் போகுது பார்த்திங்களா. இது பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட் ட்ராப் ஆச்சு. இது 28ஆம் தேதி நேற்று மார்க்கெட் ட்ராப் ஆன இந்த லோ அதோடைய கண்டினியூஸாக இதோட ட்ரெண்ட் லைனை நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பல இடத்துல மார்க்கெட்டில் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெசிஸ்டன்ஸாகவோ இல்லை சப்போர்ட்டாகவோ இதுக்கு முன்னாடி செயல்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த மிட் லைன் நேற்று வரைந்ததை மேட்ச் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோடைய நோக்கம் என்ன, இந்த ட்ரெண்ட் லைனுடைய நோக்கம் என்ன, இது என்ன எதுக்காக வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த ஜோனில் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே மெயின்டைன் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா, ஒன்று இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகுதுன்னு எடுத்துக்கலாம். இல்லை அடுத்த ரெசிஸ்டன்ஸை தொடர சமயத்தில் எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குன்றதை குறிக்கிறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கும். ஒருவேளை இந்த நடுவில் இருக்க மிட் லைனை உடைச்சதுன்னா இதோடைய முக்கியமான அடுத்த சப்போர்ட் இந்த கீழே இருக்க ப்ளூ லைனில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது நம்ம வரைந்த முதல் ட்ரெண்ட் லைன். அடுத்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் வரைஞ்சிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனை என்ன அடிப்படையில் வரையப்பட்டிருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டுடைய அதாவது முந்தா நேற்று கிரியேட் பண்ண இந்த லோ, நேற்று கிரியேட் பண்ண இந்த லோக்கு ஈக்குவலாக பாருங்கள். இந்த லோ இந்த முந்தா நேற்று கிரியேட் பண்ண இந்த ரெண்டு லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன், வெறும் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாலே கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து போகுது. ஸோ அதனால் இந்த சேனல் இந்த இடத்துல ட்ரெண்டு நிற்கிது. தற்காலிகமாக மார்க்கெட் இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இதை உடைக்குது அப்படின்னாலே மார்க்கெட்டுடைய கடந்த 2 நாள் ட்ரெண்டில் மார்க்கெட் டீவியேட் ஆகுது. அதுலேருந்து லைட்டாக சைடாக மூவ் ஆகுது. அதனால் மார்க்கெட் டவுனில் வருதுன்னு கிடையாது. அந்த ட்ரெண்டு டீவியேஷன் வரதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா, மார்க்கெட் இந்த ட்ரெண்டு பாத்தை ஃபாலோ பண்ணி போகும். இன்னும் மார்க்கெட்டோட ட்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாத்தை ஃபாலோ பண்ணும். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த 5025 பக்கமாக இருக்கிற இந்த சப்போர்ட் லைனு நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்காகவும் மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ என்னென்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். எப்போவுமே நம்ம மார்க்கெட் கடந்த கொஞ்ச நாளாக மேலே போனால அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குறது டே ட்ரேடிங் லெவல்ஸில் என்ன மாதிரிலாம் நமக்கு உதவியாக இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் நேற்று 2 இடத்துல சரிவை கொடுத்து ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் போட்டிருக்கு. என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டோட ஹையும் நேற்று மார்க்கெட்டோட லோ, இதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இந்த ட்ரெண்டு 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதை வச்சு சேனல் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் ஓரளவு இந்த ப்ளூ லைனுக்கு விட்டு கீழே இருந்தது அப்படின்னா இந்த ப்ளூ லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பார்க்கணும். சுலபமாக இந்த லைனை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னும் பையிங் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 5060 அப்படின்ற லைன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ப்ளூ லைனும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த சம்பவம் நடக்கலை, மார்க்கெட் இந்த இடத்துல தடுமாறுது அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் படிப்படியாக கீழே இந்த வயலட் லைனை டெஸ்ட் பண்ணோம். சரிங்களா? அப்புறம் கன்சாலிடேஷன் இப்படி நடக்கும் மார்க்கெட்டில் சைடாக, ரைட்டா? எப்போ இந்த ப்ளூ லைனை உடைச்சிட்டு மேலே போகுதோ அது வரைக்கும் மார்க்கெட் வலு இழந்து தான் இருக்கும். சில சமயங்களில் மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா 3-4 நாளில் ஒரு 600 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போயாச்சு. 600 பாயிண்ட் போன மார்க்கெட்டில் இப்போ இந்த கண்டிப்பாக இந்த டவுன் ட்ரெண்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டே ட்ரேட் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, அடுத்தது எங்கே பாசிபிள் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், வேறு சார்ட்டில் நம்ம வரைந்த இந்த 2-3 ட்ரெண்ட் லைனு சேர்த்து போடுறப்ப இந்த டவுன் ட்ரெண்ட் லைனும் இந்த அப் ட்ரெண்ட் லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றது நம்ம பார்த்து சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வரைந்திருக்கிற ட்ரெண்ட் சேனல்ஸ். இந்த ட்ரெண்ட் சேனல்ஸில் நம்ம அறிஞ்ச ஒவ்வொரு ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டில் அற்புதமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதை நாளைக்கு நம்ம அப்டேட் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டே ட்ரேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நன்றி, வணக்கம்.